மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ இந்த நாடுகள் ஆப்பிரிக்கால இந்த சஹேல் ஸ்டேட் இருக்கு இல்லையா? இதுல இந்த 3 நாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகுதி இப்போதைக்கு ரஷ்யாவோட பாதுகாப்பின் கீழ் இருக்குன்னே சொல்லலாம். தோராயமா அங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ரஷ்யாவோட இந்த பிரைவேட் மிலிட்டரி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல உதவுறாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது சமீபத்துல வேக்னார் இந்த பிஎம்சி இருக்கிறாங்க இல்லையா? அந்த பக்முட்ல இந்த பகுதியில சண்டை பிடிச்சவங்க அந்த பகுதியில் இருந்திருக்கிறாங்க. பெருமளவுல வீரர்கள் இருந்திருக்காங்க. ஒரு கான்வாயா வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தீவிரவாத தாக்குதல் 1000 நபர்கள் கொண்ட ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா சூழ்ந்து 80 நபர்கள் கிட்ட அங்க சண்டை பிடிச்சிருக்காங்க. ஈஸியாலாம் ஒன்னும் கிவ் அப் பண்ணல. 1000 நபர்கள் இருந்தாலும், அதாவது ஒரே முட்டை 1000 நபர்கள் வரல. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சைட்ல வந்திருக்கு. அதே போல வேக்னார் சைட்லயும் வந்திருக்கு. சோ அப்படி வரும்போது தோராயமா வேக்னார் சைட்ல ஒரு 80 பேர், அந்த சைட்ல வந்து ஒரு 1000 பேர் கிட்ட கூட்டமைப்புல சண்டை நடந்திருக்கு இந்த பகுதியில. அப்படிங்கிற போல தகவல்லாம் லைனா ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த 80 பேருமே இறந்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில நபர்களை வந்து பாத்தீங்கன்னா பிணைய கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கான பணம் வேணும் அப்படிங்கிறது போல கேட்டிருக்காங்க. பணம் வேணும், அதுவும் பாத்தீங்கன்னா டாலர்ல கேட்கறதா சொல்லப்பட்டு வருது. இது எப்படிங்க? அதாவது இந்த துருங்கா ரிபல்ஸ் அப்படிங்கிறது தான் உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிறது போல தெரியுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ ஆட்சி தான் நடக்குது. டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் இல்லையா? பாசோம் அவர்கள் இருந்தா சொல்லியிருந்தா கூட கேட்டிருப்பாங்களே என்னமோ. இது வந்து அப்படி இல்ல இல்லையா? மக்களுக்கு பிடித்தமான ஆட்சியா இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு ஆட்சி அல்லவா? அதனால வந்து அது அப்படி இல்ல. ஏன்னா ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சாங்ஷன் போடலாம் இல்லையா? அதனால சொன்ன அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றது இந்த மாதிரி வேலைகள் செய்யலாம். என்ன ஏது இப்படி இவங்க பண்ண மாட்டாங்க. அமெரிக்கா வந்து இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்லணும் இவங்க தீவிரவாதிகள், இவங்க மக்களாட்சி தான் அப்படின்னு அவங்க சொன்னாதான், அதாவது நடக்கக்கூடிய ஆட்சி வந்து மக்களாட்சி தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாதான், அவங்க சொன்னாதான் அது எல்லாமே நடக்கும். அப்படி இல்லை எதுவும் நடக்காது. சரி, ஓகே, அதை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்ல என்னன்னா இந்த பிஎம்சி வேக்னார்ல இந்த பிரிகோஜ்னிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அந்த தலைமை தாங்கி இந்த ஆப்பிரிக்கால வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு நபருங்கிறது தான் அந்த சண்டையில இருந்திருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் அப்படின்ற கால் சைன்ல வந்து அழைக்கப்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த கமாண்டர் இது போல முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? சோ அது போல அந்த சண்டையில நடந்துட்டு இருக்கும்போது கடைசியா 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லிக்கிறாங்க. நாங்க கொஞ்ச நபர்கள் தான் மிச்சம் இருக்கிறோம். தொடர்ந்து சண்டை நடந்துட்டு இருக்கா. 1000 நபர்களுக்கு மேல இருக்கிறாங்க. இட்ஸ் அவர் லாஸ்ட் ஃபைட் அப்படிங்கிறது போல அவர் சொல்லிட்டு சைன் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரேடியோ கனெக்ஷனை கட் பண்ணிட்டு அவர் களத்துல இறங்கி இருக்கிறாரு. சோ அவரும் இறந்துட்டாரு அந்த சண்டையில அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது கூட சில நபர்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. அது போல காட்சிகள்லாம் வருது. அது பார்க்கவே முடியல. நான் வேணா டெலகிராம் சேனல்ல அந்த வீடியோ பதிவுகளை ஷேர் பண்றேன். வேக்னர் பேர்களை கடைசி நிராயுதபாணியா இருக்கக்கூடிய நபர்களை தீவிரவாதிகள்னால என்னங்க செய்வாங்க? அது போல கீழ்த்தனமான வேலைகள் தான் செய்வாங்க. ஆனா இவங்கள மிலிட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. நிராயுத பாணிகளை வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்துறது இது போல வேலைகளை செஞ்சிருக்காங்க. அப்படி செய்யும் போது அங்க இருக்கிற அந்த நபர் அப்பவும் கடைசி அந்த நிமிஷத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா போராடணும், அவர்கிட்ட இருக்க கடைசி அந்த நிமிஷத்துல இருக்கக்கூடிய வலிமையை கூட பயன்படுத்தி போராடணும் அப்படிங்கிற உத்வேகத்துல போராடி இருக்கிறாரு. அப்போ உங்களை கொல்ற மாதிரிலாம் இல்ல, அவரை பிடிச்சு எப்படியோ தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் குண்டுகட்டா தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. சோ இதுக்கு மேல ரஷ்யா தரப்புல ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா ஆளுகின்ற அரசாங்க தரப்புல அப்படிங்கலாம் தெரியல. ஆனா இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் நடந்திருக்கு. இதனால கூட பெல்லோசோ அவர்கள் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள்ட்ட பேசியிருக்கலாம். இது போல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அதெல்லாம் மேட்ச் ஆகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸ் மேல தலையில கட்டிடலாம் அப்படிங்கறது போல ஏதோ ஒரு நடந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா செய்திகள் பாருங்க என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம், உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த துரங்கா ரிபல்ஸே வந்து உக்ரைனோட கொடியை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி இங்க பாருங்க இவங்க தான் எங்களுக்கு உதவி இருக்கிறாங்க. அந்த இமேஜஸ் எல்லாம் வந்தது இல்லையா? சோ இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க, ஆமா நாங்க தொடர்ந்து இந்த வேக்னார்ன்ற அந்த டெரரிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, எங்க நாட்டுக்குள்ள வந்து பகுதிகளை பிடிச்சாங்க இல்லையா, தேடி தேடி சூறையாடுவோம். எங்க இருந்தாலும் தேடி சூறையாடுவோம். தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். டீடைல்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. எங்களோட கை அங்க இருக்குது. நாங்க தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறோம். ட்ரோன் பயிற்சிகள் கொடுக்குறோம். இது வந்து இப்ப நேத்துக்கு இன்னைக்கு நடந்தது கிடையாது. பல நாட்களா பல வருடங்களா அங்க இருக்கிற ரிபல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டன்ஸுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம், ட்ரோனை கொடுத்துருக்கிறோம், ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாக்குதல் பண்ணி நாங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில செஞ்சுட்டாங்க வச்சு பிஎம்சி வேக்னார் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. உக்ரைன் தரப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கே புரிஞ்சிருக்கு இந்த பகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது போல பொறுப்பேற்றுக்கிறதுக்கு உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ தவறு மேல தவறுகள் அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த தவறு செய்த நபர்களை யாரு காப்பாற்ற போறார்கள் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்னா எல்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது வரைக்கும் வரலாறுலயே இல்லாத ஒரு இன்சிடென்ட்லாம் உக்ரைன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம், எப்படிங்க ரஷ்யால இந்த பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸ் சொல்லிட்டு வேக்னர் படை இது போல பல படைகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏன் வந்து
உக்ரைன்ல வந்து பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பண்ணிடக்கூடாது, பிரைவேட் மிலிட்டரி வந்து உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது போல ஒரு டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட பார்லிமெண்ட்ல கொண்டு வரதா, சட்டம் கொண்டு வரதுக்காக டிராஃப்ட கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இது பெருமளவுல வரவேற்கத்தக்க ஒரு டிராஃப்டா தான் இருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கம் தான் இப்போதைக்கு இருக்காங்க உக்ரைன்ல, அந்த ஜெலன்ஸ்கி அவர் கீழ. சோ அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ரொம்ப நாளா ரூமர்ஸா இருந்தது இல்லையா, ஏன்பா உங்க நாட்டுல ஒரு பிரச்சனை, போர் நடந்துட்டு இருக்குது, அவங்க எல்லாம் வந்து சண்டை பிடிக்கிறாங்க, போர்னா போலாம்ல, நாடை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் வேண்டாமா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருந்தது இல்லையா. இப்ப அந்த சமயத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வதந்திகள் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. அதாவதுங்க மிலிட்டரிக்கு கூப்பிட்டாங்கன்னா கூட போலாங்க, இவங்க மிலிட்டரிக்கு கூப்பிடலீங்க, ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வதந்தின்னு சொல்லியிருந்தோம். இப்ப நீங்களே இந்த டிராஃப்டோட வச்சு மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா மக்கள் சொல்றது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு உக்ரைன்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட வீடியோ பதிவு தான். என்னன்னா இந்த மால்டோவா உக்ரைன் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர் ஓடிட்டு இருக்குது இல்லையா, அது எப்படியாவது பதுங்கி இருந்து தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு உக்ரைனியர்கள் பார்த்திருக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ல வந்து ஒளிஞ்சிருந்துக்கிறாரு ஒரு சேஃப்டியான பகுதியில். ஏன்னா அந்த இடத்துல பார்டர் கார்ட்ஸ் வந்துக்கிறாங்க, உக்ரைனோட பார்டர் கார்ட்ஸ், தப்பிச்சிடலாமான்னு பாத்துக்கிறாங்க. உக்ரைன் கண்டுக்கிட்டாங்க, என்ன பண்றது, அவங்க தான் சர்வைலன்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, தெர்மல் இமேஜரு, நைட் இமேஜ், நைட் விஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால போட்டு பாத்துட்டாங்க. அடே அப்பா, இவரு ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண இவர் ஸ்விம்மருங்க. ஐயோ, ரொம்ப நேரம் மூச்சு அடக்கி ரொம்ப நேரம் இருக்கிறாரு. ஒலிம்பிக்ஸ்ல கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கிறது போல வண்டியில ஏத்திக்கிறாங்க. வாங்க வாங்க ஒலிம்பிக்ஸ்க்கு உங்களை அனுப்பிடலாம், ஸ்விம்மிங் போட்டியில நிறைய பேர் தேவையாமா, வாங்க போலாம் அப்படின்றது போல இவர் கூப்பிட்டே வளைச்சு போட்டு போயிருக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. அதாவது இது வந்து உக்ரைன்லயே ரிலீஸ் பண்றதுங்க, ரஷ்யா வந்து ப்ரோபகண்டா பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இல்ல. ஏன்னா உக்ரைனோட பார்டர் கார்டே ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ அபிஷியல் டெலிகிராம் சேனல்ல லோகோ முத்திர குத்தி ரிலீஸ் பண்றாங்க. அவங்க சொல்றதுதான், நம்ம எதுவும் சொல்றது இல்ல. இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம், அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிச்சு ஓடுறாங்க உக்ரைனை விட்டு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஓல்ட் ஏஜ் பீப்புள்லாம் ரஷ்யாவுக்கு உதவி பண்றாங்க. அப்புறம் என்னதான் நடக்குதுங்க, யாருதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள் தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் நவம்பரோட எண்டுல தான் பீஸுக்கான அந்த உருவம் பெறும் அப்படின்னு இருக்காரு, அந்த சட்டத்திட்டங்களை உருவம் பெறுன்னு இருக்காரு. சோ அது பாட்டுக்கு ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்தது அமெரிக்காவோட ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறாங்க உக்ரைனுக்காக. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பப்போ என் கடமைகள்லாம் எனக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ அந்த கடமைகள்லாம் சீரும் சிறப்புமா உக்ரைன்ல நான் செஞ்சுட்டேன். செப்டம்பர் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய டியூட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். நான் ஒண்ணு மட்டும் கமிட்மெண்ட்டா இங்க வேலை செய்யல, பைடன் அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்களும் கமிட்மெண்ட்டா உக்ரைனுக்கு உதவுல தீவிரமா வேலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் மாசம் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என் வேலையை விட்டு நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு சொல்லிக்கிறாங்க. உக்ரைனை மறுசீரமைக்கும் பணி, அதாவது உக்ரைனை வந்து இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு பணி செப்டம்பர் மாசத்துல இவங்க சைன் பண்றாங்கன்னா, நவம்பர்ல வந்து அக்டோபர் நவம்பர் 2 மாசம் இருக்கு. ஸோ செப்டம்பர் மாசம் வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் இருக்கும். செப்டம்பர் மாசத்துல ஒரு தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா. ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க வெளியே போறாங்க அப்படின்னா உக்ரைன் வந்து ரெக்கவரி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நீடும் கிடையாது. அப்போ ரெக்கவரி ஆயிருக்கும் உக்ரைன், புரியுதுங்களா, ஃபுல்லா ரெக்கவரி ஆயிருக்கும் உக்ரைன்ல. அதுக்கப்புறம் இவங்க வெளியே போறாங்க அப்படின்னா அங்கேயும் எலெக்ஷன் வர்றதுக்கு 2 மாசம் டைம் இருக்குது. பாருங்க, நான் எல்லாம் முடிச்சிட்டேன், உக்ரைனுக்கு நாங்க என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோமோ அதை நாங்க செஞ்சுட்டோம். ஸோ நான் சொன்ன அந்த வதந்தி இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உக்ரைனுக்கு நாங்க பாதுகாக்கணும்னு நினைச்சோம், பாதுகாத்துக்கிறோம், ஒரு பகுதி வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம், இது வந்து நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோம், இது வந்து நேட்டோ தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்களா. அதுக்கப்புறம் அதை உதாரணமா வச்சு எலெக்ஷன் எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல, பேசிக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது சுச்சுவேஷன், இப்போதைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. நடக்குதா என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ரெக்கவரி ஆயிரும் உக்ரைன் செப்டம்பருக்குள்ள அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டரான ராபர்ட் ஃபிகோ அவர்கள் உக்ரைனோட அம்பாசிடர் ஸ்லோவாக்கியாக்குன்னு அசைன் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஒரு மீட்டிங் வச்சு பேசிக்கிறாங்க. அப்ப சிரிச்சிட்டே சொல்லிக்கிறாரு, இங்க பாருங்க ஆயில் டிரான்சாக்சன் வருது இல்லைங்களா, லூக் ஆயில், அதே கரெக்டா விட்டுருங்க, இல்லைன்னா டீசல் எங்க வழியா தான் போகுது, அதை நாங்க பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல மிரட்டல் விட்டுருக்கிறாரு ராபர்ட் ஃபிகோ அவர்கள். செஞ்சிருவார் போல தெரியுது கூடிய சீக்கிரத்துல. ஏன்னா மிரட்டல்கள் உருட்டல்கள், டோரை ஓபன் பண்ணுங்க 2 பேரும், ஸ்லோவாக்கியா ஹங்கேரி அப்படிங்கிறதுக்கான மிரட்டல்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அதான் அதோட மேட்ச் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான செய்திகள் தான் இதுவும். இவங்க 2 பேரும் இல்ல பட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாங்களே எதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிறத ஹங்கேரியும் ஸ்லோவாக்கியா பார்த்தாலும் ஒரு நவம்பர் வரைக்கும் தானே,
நீங்களே ரெசிஸ்டன்ஸோட இருக்கும்போது நாங்களாம் ரெசிஸ்டா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து இருக்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த சூழ்நிலை இதே போல தொடருமா, இல்ல ரஷ்யாக்கு எதிராக போகுமா, இல்ல அமெரிக்காக்கு சார்பா மாறுமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது இந்த ISW தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எவிடன்ஸ் இருக்குதுங்க. ரஷ்யா வந்து ஈரான் கூடயும் நார்த் கொரியா கூடயும் ரொம்ப அதிகமான உறவை வந்து வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஆயுதம் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏங்க நீங்க இத்தனை நாடுகள் தரீங்க, 2 நாடுகள் அது நமத்து போன பட்டாசுக்கு தானே வச்சுக்கிறாங்க. மலையில நனைஞ்சு போன நவுத்து போன பட்டாசு வச்சுக்கிறாங்க, கொடுத்துட்டு போறாங்க, பரவாயில்லைங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இருக்குது. நீங்களாம் வந்து அதிகமான ஆயுதங்கள், நல்ல ஆயுதங்கள் உக்ரைனுக்கு தாங்க, அதை வச்சு பார்த்துக்குங்க, அவங்க ஏதோ 2 நாடுகள் கொடுக்குறாங்க அவ்வளவுதானே அப்படிங்கிறது போல. பட் ஆனா இல்ல அது தப்பு தான். கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே சாங்ஷன் போறதுக்கு என்னங்க இருக்கு சாங்ஷனு? நீங்க சாப்பிடக்கூடாது, எங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறது போல வேணா சாங்ஷன் போட்டுக்கலாம். அதை தவிர்த்து மற்ற எல்லா சாங்ஷனும் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் போட போட அந்த நாடுகள் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இதனால அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க, ஆக்ஷன் எடுக்க போறாங்க, என்ன மாதிரியான சாங்ஷன் போட போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஃபைனலா நம்ம இந்தியா சீனா பிரச்சனை ஜப்பான்ல வந்து உட்காந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. இது ஹேட்ஸ் ஆஃப். இது ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன். உலகத்துக்கே நம்ம சொல்லியிருக்கோம், எங்களுக்கும் சீனாக்கும் பிரச்சனை இருக்குதாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல, பிரச்சனை தான். ஆனா வேற எந்த நாடுகளோட உதவி எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இந்த ஆயுதங்கள் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் அது வேற. சீனாவும் சரி நம்மளும் சரி மிக சண்டை தான், அடிச்சு கூட பாத்துக்கலாம், தப்பில்ல. ஆனா 3வது நாடுகள் உள்ள விட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த உக்ரைன் விஷயத்துல 2 பேரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேபி பேசி தீர்த்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்துல அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எக்கனாமிக்கலா பயங்கரமா அடி விழுகும். நம்ம சாங்ஷன் போட்டோம் அப்படின்னா சீனாவோட ப்ராடக்ட்ஸே உள்ள வரல அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான ப்ராப்ளமா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்மளும் சரி அவங்களும் சரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சீனா தரப்பே வரவேற்று இருந்தாங்க, எங்களோட பிரச்சனைகளை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோங்க, 3வது நாடுகள் வேண்டாங்க அப்படிங்கிற ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான படிப்பினை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. யாரையும் அண்ட விடாம எந்த பிரச்சனையாலும் அந்த பிரச்சனைக்குரியவங்களோட பேசி தீர்த்துக்கிறதுல இந்த ஒரு விஷயம் இல்ல. தேவையில்லாம வேற ஒரு நபர்கிட்ட போனோம்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மாதிரி தான் ஆயிரும். இந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த அளவுக்கு ஆயிருக்காது. பட் இருந்தாலும் ஆயிப்போச்சு. அதுபோல யாரும் இந்த இடத்துல ஒரு ஜான்சன் வந்துடக்கூடாது இந்தியா சைனா பிரச்சனையில அப்படிங்கறதுதான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.